ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு விஜய் சித்து vlogs. பைத்தியமாயவே சாரி ப்ரோ, வெல்கம் டு அபரி vlogs. ஆரம்பிக்கலாங்களா? என்னடா எடுத்த உடனே விஜய் சித்து vlogs வருது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து தப்பா நினைச்சாதீங்க. என்னன்னா, நான் ஒரு விஜய் சித்து vlogs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் மேல ரொம்ப அடிக்ட்னு சொல்லுறேன். ஏன்னா அவருடைய வீடியோ நல்லா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா நல்லா இருக்கும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருக்குதியா. எனக்கு தரமான அடி கிடைச்சு நேற்றைக்கு. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அதை நம்ம கடைசியில பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அதுக்கு முன்ன அதை பத்தி பேசி ஓவரா கிரிஞ்சு பண்ணாண்ட. எதனால இந்த வீடியோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அப்டேட் வீடியோ தான். என்ன ஆச்சுன்னா, நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஸோ ஒரு வருஷம் இல்லை, 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது கணக்கே இல்லை. ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுக்கு முன்ன நான் ஒரே ஒரு விஷயத்த நான் மட்டும் கிளியர் ஆக்கி, இது எதுக்குன்னா, இனிமே நம்ம சேனல்ல கரெக்டாட்டு வீடியோ அப்லோட் பண்ண போறோம், வீடியோ போட போறோம்னு சொல்லிட்டு இனி வர வீடியோல பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மதி, இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாண்டேன். நானும் ஏற்றையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்க போறதும் கிடையாது. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ அந்த ஒரு விஷயம். என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். இன்னொரு விஷயம் இருக்கு, நோட்ல எழுதி வச்சிருக்கேன், இல்லை பார்த்து தான் படித்தோம். ஸோ நமக்கு என்னைக்கு ஒர்க் இருக்கான், அதனால மேக்சிமம் வீடியோ டெய்லி வருமானு சொல்லிட்டு சொல்ல முடியாது. வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் கண்டிப்பா வீடியோ வரேன்னு சொல்லிட்டு நினைக்கேன். ஸோ 4 நாளும் வரலாம், 5 நாளும் வரலாம், அது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து இருக்கு. அடுத்த என்ன சொல்ல வந்தேன்னா, அவ்வளவுதான் ப்ரோ. அடுத்தது நம்ம அந்த விஜய் சித்து vlogs அவரோட அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா இங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும். என்ன ஆச்சுன்னா, நம்ம நேற்றைக்கு லோகோ ரிவீல் பண்ணியிருப்போம். அதுல நிறைய பேர் என்ன பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இது விஜய் சித்து ப்ரோவோட லோகோ அப்படின்னு. ஸோ நானுமே விஜய் சித்து ப்ரோவோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேன் தான். அவரு வீடியோவை ரெகுலரா பார்ப்பேன். ஸோ அவர் போடிய டைம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ளாடி நான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள போயிருப்பேன். அப்படி நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுதான். என்ன ஆச்சுன்னா, எடிட்டர் நான் ஒரு ஆள்கிட்ட எடிட் பண்ண கொடுத்துருந்தேன், ஒரு அண்ணன்ட்ட தான். அப்போ அந்த அண்ணன் கேட்டார், எந்த மாதிரி வேணாம், எந்த மாதிரி கண்டென்ட் போடும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சரி நான் vlogs போட போகிறேன், அது மட்டும் இல்லாமல் சும்மா ரோஸ்ட் பண்ணி ரீப்ளை பண்ணி அந்த மாதிரி இது வீடியோ போட போகிறேன், கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கு அவரு சொன்னாரு, சரி ஓகே, உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு லோகோயோட ரெஃபரன்ஸ் மட்டும் தான் அப்படின்னு. ஸோ அப்போ ஓகே, நம்ம விஜய் சித்து ப்ரோவோட சேனலை பார்த்துட்டு இருக்கனால, ஏன்னா அது டக்குன்னு அந்த ஒரு என்ன சொல்லியது, அந்த லோகோ எனக்கு நல்லா பிடிச்சிருந்து மீன்ஸ்னா ஓகே, அது ஒரு யூனிக்கா, அது ஒரு நல்லா இருந்து. அப்போ நான் இதே மாதிரி ஆண்டாம் ப்ரோ, கொஞ்சம் இதே மாதிரி அதை கொஞ்சம் நல்லா பண்ணு, அடுத்து ஒரு ஃபோட்டோ கொடுத்து, என்னோட ஃபோட்டோயும் கொடுத்து, ஸோ இதே ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ அது கிட்டத்தட்ட முடிஞ்சு வரம்ப கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று போல இருந்திருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே, அது நானும் கவனிச்சேன். பட்டு எடிட் பண்ணியாச்சு, சரி ஓகே அதை போஸ்ட் பண்ணோம். நிறைய நாள் நீட்டாண்டா ஏற்கனவே லோகோ எல்லாம் ரெடி பண்ண கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்போ ஓகே நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். பண்ண போறது நிறைய கமெண்ட் வரல, பர்சனல் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்து, ப்ரோ இப்படியாக ஆனா பூனா கூட சக்கரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெசேஜ் பண்ணியிருந்து அதை டைரக்டா சொல்லி முடிப்போம். என்ன நம்ம சேனலை விஜய் சித்து ப்ரோ பார்த்துட்டு, இல்லைன்னா அவங்க டீம்ல இருந்து பார்த்துட்டு, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா, இது எங்களோட லோகோ, இதை நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கருத்துமே முன்வைக்காம சேனலோட லோகோயை கண்டிப்பா மாற்றுவோம். ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதுக்கு மேல போங்கடா போய் வேலையில பாருங்கடா.
டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. யாருமே அப்படி கமெண்ட் போடாதீங்க, அது நல்லா இல்லை. அடுத்த வீடியோல தரமா சம்பவம் பண்ணோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.